நமக்கு சோறு தான் முக்கியம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பரோட்டாவும் சூப்பராக வந்துருச்சு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை ஸ்பெஷல் சிக்கன் சால்னா தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சிக்கன் சால்னாக்கு வந்து தேவையானது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அது வந்து ஸ்கின்னோட வாங்கியிருக்கோம். 4 ஆனியன் வந்து லென்த் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா. இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி தாளிக்கிறோம், பாதி வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், கரம் மசாலா எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இந்த பேஸ்ட் பண்ணும்போது தேங்காய்க்கு வந்து பொட்டுக்கல்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் சால்னாக்கு ஃபஸ்ட் நம்ம அரைச்சிடுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை போட்டுடலாம். எடுத்து வச்சுக்க பொட்டுக்கடலை, 2 பீஸ் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சால்னாக்கு வந்து ஃபைன் பேஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இந்தளவு அரைச்சிங்கனாலே போதுமானது. நம்ம பரோட்டாக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி வந்து நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம், எடுத்து வச்சது எல்லாமே. இதுக்கு வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி, ஆனால் கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்ல மனம் இருக்கும். சரி, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டாச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வருது போட்டுட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். போட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் சால்னா நல்லா திக்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அடுத்து ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடலாம். அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ மசாலாவில். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். சிக்கன் சால்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா வந்து வாசம் போய் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டாச்சு. அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் இந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்தது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட வந்து அடிஷ்னலாக நம்ம சிக்கன் சால்னாக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிடலாம். நம்ம சிக்கன் சால்னாக்கு தண்ணி இன்னும் எல்லாமே அளவு கரெக்டாக ஊற்றியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த சால்னா வந்து நல்லா கொதிச்சா தான் டேஸ்ட்டே. இது கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தான் மெயின் காம்பினேஷனு. மறக்காமல் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, உடனே போய் சமைக்க போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.